தேங்காய் ஓடுடைய அந்த டச்சப் இருக்கு இல்லைங்களா, அது இந்த பக்கமும். அண்ட் இன்றைக்கி நம்ம ப்ரிப்பேர் பண்ண இந்த வாழைப்பூ மருதாணி டச்சப் வந்து பார்த்திங்கன்னா இந்த பக்கமும் வந்து உங்களுக்கு நான் வந்து அப்ளை பண்ணி காமிக்க போகிறேன். ஸோ எந்த அளவுக்கு ரிசல்ட்ஸ் வந்து ப்ராமிசிங்காக இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு சோஃபி சப். ஸோ நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் தொடர்ச்சியாக ஹேர் கேர் சம்மந்தப்பட்ட நிறைய விவரங்களை நான் கூட ஷேர் பண்ணிட்டு வந்துட்டுருக்கேன். அந்த வரிசையில் வந்து பார்த்தீங்கன்னா நேச்சுரல் ஹேர் டே பற்றின நிறைய விவரங்களை நான் ஷேர் பண்ணிட்டு வந்துட்டுருக்கேன். ஸோ நேச்சுரல் ஹேர் டே பற்றி நிறைய பேர் டவுட்ஸ் கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. அந்த டவுட்ஸோடு சேர்த்து நிறைய பேர் நிறைய சிரமங்களையும் ஷேர் பண்ணிட்டுருக்கீங்க. ஸோ அப்படி என்ன சிரமம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேச்சுரல் ஹேர் டே வந்து பயன்படுத்துறது ரொம்பவே லாங் ப்ராசஸாக இருக்குது, இதுக்கு ரொம்பவே மெனக்கெட வேண்டியது இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கருமையான நிறத்தை வந்து நேச்சுரல் நம்ம கூந்தலுக்கு கொடுக்கணும் அப்படின்னா அது ஒரு பெரிய வரப்பிரசாதம் தான் நான் சொல்லுவேன். ஏன்னா நேச்சுரல் ஹேர் டே அப்ளை பண்ணும்போது அருமையான முடியை வந்து உங்களுக்கு தரது மட்டும் இல்லாமல் உங்கள் கூந்தலை வந்து கம்ப்ளீட்டாக பாதுகாத்தும் கொடுக்குது. ஒரு கெமிக்கல் ஹேர் டே பயன்படுத்தும் போது உங்கள் கூந்தலை வந்து அது பாதுகாக்கிறது கிடையாது. ஜஸ்ட் வந்து ஒரு ஷூ பாலிஷ் மாதிரி உங்கள் தலையில் வந்து அது வந்து ஒரு டை வந்து கிரியேட் ஆகுது. நல்ல உடனே உங்களுக்கு நல்ல டார்க் கலர்ஸ், நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நிறைய கலர் பேட்டர்ன்ஸ் வந்து அதில் அவைலபிளாக இருக்கலாம். பட் ஆனால் அது எந்த மாதிரியான ஒரு பின் விளைவுகளை வந்து கூந்தலுக்கு ஏற்படுத்தும்னு சொல்லிட்டு நம்மளுக்கு சொல்ல முடியாது. பட் அதே நேரத்தில் நேச்சுரல் ஹேர் டே பயன்படுத்தும் போது அந்த மாதிரிப்பட்ட பின் விளைவுகள் வந்து வரது கிடையாது. ஸோ அது வந்து ஒரு பெரிய வரப்பிரசாதமாக நம்ம நினச்சிக்கணும். ஸோ அதுக்கு நம்ம கொஞ்சம் மெனக்கெட்டால் தான் என்ன, தவறு ஒன்றும் இல்லை இல்லைங்களா. ஸோ இது வந்து நீங்கள் கண்டிப்பாக ஒரு 15 to 20 days ஒன்ஸ் தான் பயன்படுத்த போகிறீங்க. ஸோ அப்படி ஒரு 15 to 20 days, அதாவது ஒரு மாதத்துக்கு 2 தடவை பயன்படுத்திடுவோமா. ஸோ இது வந்து அவ்வளோ பெரிய ஒரு டீடியஸான ப்ராசஸ் கிடையாது. இந்த டைம் ஃப்ரேமில், அதாவது இந்த 15 to 20 days நம்ம அப்ளை பண்ணுற இந்த டைம் ஃப்ரேமில் புதுசாக வந்து ஹேர் க்ரோத் ஆகுது. முக்கியமாக வந்து நம்மளுக்கு வந்து உள்ளிருந்து உச்சி பகுதிகளில் இருக்கலாம். அண்ட் அதே மாதிரி இந்த காதோரமாக இல்லை இந்த ஃப்ரண்ட் ஏரியாவில் வந்து நிறைய முடிகள் தெரிய ஆரம்பிக்குதுன்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலாக இந்த ப்ராப்ளம் வந்து எல்லாருக்குமே இருக்கும். இப்போது நான் வந்து தொடர்ச்சியாக ரொம்ப நாளாக பயன்படுத்திகிட்டு இருக்கேன், எனக்குமே இருக்குது. ஸோ இது வந்து ஒரு நார்மல் ப்ராசஸ் தான். ஈவன் நீங்கள் கெமிக்கல் ஹேர் டேயே அப்ளை பண்ணால் கூடயுமே இந்த மாதிரி வந்து உங்களுக்கு வந்து நீங்கள் இப்போ நியூ க்ரோத் வரும்போது வெள்ளை முடி தெரியறதும் அண்ட் ஃப்ரண்ட்டில் வந்து ஃபேட் ஆகி வரதும் ரொம்பவே காமனானது தான், எல்லாருக்குமே வரது தான். ஸோ நீங்கள் ஒன்ஸ் அப்ளை பண்ணிட்டீங்கன்னா அப்படியே உங்களுக்கு வந்து ஒரு 3 months வந்து அப்படியே கருப்பாக இருக்கும். அப்படின்றது எந்த ஒரு டையுமே கொடுக்கவே முடியாது. அது கெமிக்கல் ஹேர் டையாக இருந்தாலும் சரி, நேச்சுரல் ஹேர் டையாக இருந்தாலும் சரி, கண்டிப்பாக நீங்கள் வந்து ரெகுலராக அப்ளை பண்ணி தான் ஆகணும். ஏன்னா உங்களுக்கு கூந்தல் வந்து வளர்ச்சியில் தான் இருக்கும், நியூ க்ரோத்ஸ் வந்துட்டு தான் இருக்கும். ஸோ அதை நீங்கள் மாற்ற முடியாது. அதனால் கண்டிப்பாக நேச்சுரல் ஹேர் டே பயன்படுத்துறதில் வந்து நீங்கள் மெனக்கெடுறீங்க அப்படின்னு நினைக்காதீங்க. நீங்கள் உங்களுக்கு முடிக்கு வந்து கம்ப்ளீட்டாக நிறைய நன்மைகளை செய்கிறீங்கன்னு மட்டும் நினச்சிக்கோங்க. இந்த மாதிரி இந்த 20 days டைம் ஃப்ரேமில் நரைமுடிகள் வந்து தெரிய வரும்போது கண்டிப்பாக நீங்கள் அதுக்கு சில டச்சப்ஸ் வந்து பயன்படுத்தலாம். இப்போது ஒரு டச்சப் நம்ம அப்ளை பண்ணோம் அப்படின்னா அது ஒட்டவே ஒட்டாமல் இருந்ததுன்னா இன்னுமே வந்து நம்மளுக்கு சிரமம் கம்மியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபீல் பண்ணேன். அந்த ரீதியில் தான் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து ஒரு நியூ டச்சப்போடு உங்களை நான் மீட் பண்ண வந்திருக்கேன். ஸோ அந்த டச்சப் பொறுத்த வரைக்கும் உங்கள் கூந்தலில் உள்ள நரைமுடிகளை வந்து நல்லா கவர் பண்ணும். அண்ட் முக்கியமாக உங்கள் கூந்தலில் ஒட்டவே ஒட்டாது. இதில் வந்து உங்களுக்கு எந்த சைடு எஃபெக்ட்ஸோ எதுவுமே இருக்க போகிறதில்ல. அண்ட் முக்கியமான விஷயம், இது ரொம்பவே எளிமையான பொருட்களை பயன்படுத்தி நம்ம செய்ய போகிறோம். அந்த ஒரு கிரே ஹேர் டச்சப் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஃபர்தராக இந்த டச்சப் ப்ரிப்ரேஷனை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா நான் தான் சோஃபியா. உங்களுக்குமே நேச்சுரலாக ஹேரை கேர் பண்ணிக்கிறது ரொம்பவே இஷ்டம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த சேனல் வந்து உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ள ஒரு சேனலாக இருக்கும். அதனால் நம்ம சேனலில் உள்ள வீடியோஸ் எல்லாம் பாருங்கள். உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு சொல்லிட்டு நீங்கள் ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. அண்ட் கூடவே பக்கத்தில் இருக்கக்கூடிய சின்ன பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அப்போ தான் நான் அடுத்தடுத்து ஷேர் பண்ணக்கூடிய வீடியோஸ் அண்ட் உங்களுக்கு கூட நான் ஷேர் பண்ணக்கூடிய எந்த விவரமாக இருந்தாலும் நீங்கள் அதை மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். ஸோ இப்போ வாங்க நமக்கு ரொம்பவே அஃபோர்டபுளான அந்த கிரே ஹேர் டச்சப் வந்து எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு பார்த்துருக்கோம். நம்ம இன்றைக்கி செய்ய போகிற டச்சப் வந்து பார்த்திங்கன்னா முக்கிய இன்க்ரீடியன்ட் வந்து வாழைப்பூ தான். அதாவது நம்ம உணவுக்காக பயன்படுத்தக்கூடிய அந்த குட்டி குட்டி பூக்கள் இல்லாமல் நமக்கு தேவையில்லைன்னு எடுத்து போடக்கூடிய இந்த இதழ்கள் இருக்குது இல்லைங்களா, இதுதான் நமக்கு ரொம்பவே தேவை. வாழைக்காயில் அதே மாதிரி வாழைத்தண்டில் நம்மளுக்கு வந்து ஒரு கரை கிடைக்கும் இல்லைங்களா, நம்ம துணிகளில் கூட பட்டிருக்கோம். ஸோ அந்த கரையை தான் இன்றைக்கி நம்ம டையாக பயன்படுத்த போகிறோம். ஸோ அந்த டையை நம்ம இந்த வாழைப்பூ இதழ்கள்லேருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ண போகிறோம். ஸோ இந்த மாதிரி வாழைப்பூ இதழ்கள்லேருந்து கிடைக்கக்கூடிய இந்த எக்ஸ்ட்ராக்டை துணிகளை வந்து நேச்சுரலாக டை பண்ணக்கூட பயன்படுத்துகிறாங்க. ஸோ இதுலேருந்து கிடைக்கக்கூடிய அந்த ஜூஸ், அந்த சாப் இருக்குது இல்லைங்களா, அது கூந்தலுக்கு ரொம்பவே நல்லது, நம்மளுக்கு எந்த தீமையும் விளைவிக்காது. ஸோ இதை பயப்படாமல் நம்ம பயன்படுத்தலாம். முக்கியமாக இந்த இதழ்களில் முதல் பகுதிகளில் வரக்கூடிய நல்ல டார்க்காக மெரூன் கலரில் இருக்கும் இல்லைங்களா, இந்த இதழ்களை தான் நம்ம பயன்படுத்த போகிறோம்.
கொஞ்சம் பெரிய பூவை நம்ம வாங்கிட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி பெரிய இதழ்கள் வந்து நமக்கு வந்து ஒரு 8லேருந்து 10 வரைக்கும் தேவைப்படும். அது நமக்கு கிடைக்கும். அது கம்ப்ளீட்டாக மெரூன் கலர்லேயும் இருக்கும். ஸோ அது நமக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போது நாம் இந்த இதழ்களை இந்த மாதிரி நல்லா எவ்வளோ நம்மளால் முடியுமோ அந்த மாதிரி குட்டி குட்டி பீசஸாக நம்ம கட் பண்ணிக்கலாம். ஸோ மீதம் இருக்கக்கூடிய இதழ்களையும் அதே மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம கிரே ஹேர் டச்சப்போட அடுத்த முக்கிய இன்க்ரீடியன்ட் வந்து பார்த்திங்கன்னா மருதாணி இலைகள் தான். மருதாணி இலைகளை பொறுத்த வரைக்கும் கூந்தல் பராமரிப்பில் தவிர்க்கவே முடியாது. அது இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு 5 கைப்பிடி தேவைப்படும். அண்ட் கடைசி இன்க்ரீடியன்ட் வந்து பார்த்திங்கன்னா 2 இந்த மாதிரி மீடியம் சைஸ் எலுமிச்சம்பழம் எடுத்து வச்சுக்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா வாழைப்பூ இதழ்களை வந்து நல்லா நறுக்கி எடுத்துக்கிட்டாச்சு. ஸோ இதே மாதிரி எலுமிச்சம்பழங்களையும் நம்ம இந்த மாதிரி பொடி பொடியாக நறுக்கிக்கலாம். நம்ம நல்லா நறுக்கி வச்சுருக்கிற வாழைப்பூ இதழ்களையும் எலுமிச்சம்பழத்தையும் அண்ட் மருதாணி இலைகளையும் 3ம் சேர்த்து நம்ம அரைச்சிக்க போகிறோம். இந்த 3 இன்க்ரீடியன்ஸ்லையுமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து போட்டு 2 பேட்சாக நம்ம இதை அரைச்சிக்கலாம். நிறைய இருக்குது இல்லைங்களா, அதனால் 2 பேட்சாக நம்ம அரைச்சிப்போம். வாழைப்பூ நல்லா எளிமையாக அரைஞ்சிரும், பயப்பட வேண்டாம். நம்ம நல்ல மைய அரைச்சி வச்சுருக்க இந்த விழுதை வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு அகலமான ஜல்லடையில் நம்ம வந்து வடிகட்டிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு நான் கையில் கரைப்பட்டுருன்னு சொல்லிட்டு க்ளவுஸ் யூஸ் பண்ணேன். பட் ஆனால் நம்ம கையால் பிழிஞ்சு விட்டால் தான் இது நல்ல ஒரு எக்ஸ்ட்ராக்ட் நமக்கு கிடைக்கும். அதனால் கையாலேயே பிழிஞ்சு விட ஆரம்பிச்சிட்டேன். வாழைப்பூ வந்து பார்த்து ரொம்பவே ஃபைப்ரஸாக இருக்கும். ஸோ அதை நம்ம கையால் பிழியும் போது தான் நமக்கு நல்ல அந்த கம்ப்ளீட் எக்ஸ்ட்ராக்ட் கிடைக்கிது. ஸோ கையாலேயே நம்ம பிழிஞ்சு விட்டுக்கலாம். ஸோ அந்த மாதிரி கம்ப்ளீட்டாக பிழிஞ்சு விட்ட பிறகு இவ்வளோ எக்ஸ்ட்ராக்ட் நமக்கு கிடச்சிருக்கு. இதை வந்து பார்த்திங்கன்னா ஒரு இரும்பு பாத்திரத்தில் நம்ம வந்து எடுத்துக்க போகிறோம். வாழைப்பூ ஜூஸும் சரி, மருதாணி ஜூஸும் சரி, எலுமிச்சம்பழத்தோடு கலக்கும் போது இந்த மாதிரி ஒரு இரும்பு பாத்திரத்தில் நல்லா ஆக்சிடைஸ் ஆக முடியும். ஸோ எப்போவுமே இரும்பு பாத்திரம் பயன்படுத்திக்கோங்க. ஸோ இந்த எக்ஸ்ட்ராக்ட் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம அடுப்பில் வச்சு நல்லா சூடு பண்ணிக்க போகிறோம். நல்லா அடிப்பிடிக்காமல் நல்லா இந்த மாதிரி கிளறி விட்டுருங்க. ஸோ கொஞ்ச நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய இந்த எக்ஸ்ட்ராக்ட் வந்து கொதிக்க ஆரம்பிச்சிடும். கொஞ்சம் கொதித்து வந்த உடனே நம்ம அடுப்பை வந்து நம்ம சிம்மில் வச்சுட்டு தொடர்ந்து நம்ம கொதிக்க விட்டுட்டே இருப்போம். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக இதில் உள்ள அந்த தண்ணியில் நல்லா நமக்கு வத்தி வரும். கொஞ்ச நேரம் வத்தின பிறகு இந்த மாதிரி ஒரு கஷாய பதத்தில் வரும். ஸோ இந்த டைமில் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்குங்க, அடி பிடிச்சிடக்கூடாது. தொடர்ந்து கிளறிட்டே இருங்க. கொஞ்ச நேரத்தில் இந்த மாதிரி நல்ல கெட்டியாக திக்காக நமக்கு வந்து எக்ஸ்ட்ராக்ட் வந்து கிடச்சிரும். இந்த மாதிரி ஒரு லெவல் வந்த உடனே நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ண இந்த கலவை வந்து பாத்திரத்திலேயே இருக்கட்டும், நல்லா சூடு ஆறட்டும். சூடு ஆறின பிறகு ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். மூடி வச்சிட்டோம் அப்படின்னா நைட்டு ஃபுல்லாக இந்த பாத்திரத்திலேயே இது அப்படியே இருக்கட்டும். நாளைக்கு காலையில் நம்ம இதை எடுத்து பார்ப்போம். ஸோ காலையில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ண இந்த கலவை நல்ல ஆக்சிடைஸ் ஆகி நல்ல சூப்பராக ரெடி ஆகிருக்கும். ஸோ இரும்பு பாத்திரத்தினுடைய ஓரங்கள்லாம் நல்லா கருமையாக இருக்கும். ஸோ இந்த கருமையினால் வந்து நமக்கு டை வந்து கருப்பாக இருக்கும் அப்படின்றது கிடையாது, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஸோ இந்த பாத்திரத்தில் நம்ம எந்த ஒரு பொருளை வந்து நம்ம ரொம்ப நேரம் வச்சுருந்தாலும் இரும்பு பாத்திரத்தை பொறுத்த வரைக்கும் அது கருமையாக ஆகும். ஸோ இது நல்ல ஆக்சிடைஸ் ஆகிருக்கு அப்படின்றதுக்கு ஒரு சாட்சி, அவ்வளோதான். ஸோ இது தொடர்ந்து இந்த பாத்திரத்திலேயே இருக்கட்டும். ஸோ இது நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நல்லா வெயிலில் காய வைக்க போகிறோம். ஸோ வெயிலில் காய வைக்கிறதுனா இந்த வெயிலுடைய சூட்லேயே இது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு நல்லா ட்ரை ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ எனக்கு பார்த்திங்கன்னா தொடர்ந்து 3 நாள் வந்து நான் இதை காய வச்சேன். ஏன்னா இங்கே கொஞ்சம் மழை பெய்யறதுனால வெயில் வந்து நேரடியாக எனக்கு கிடைக்கல. ஸோ தொடர்ந்து 3 நாள் இதை காய வச்ச பிறகு பார்த்திங்கன்னா நல்ல ஒரு கருமையான திக்கான இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சியில் எனக்கு வந்து எக்ஸ்ட்ராக்ட் வந்து மாறி கிடச்சிது. ஸோ இந்த எக்ஸ்ட்ராக்ட் வந்து பார்த்திங்கன்னா வெயிலில் நீங்கள் ரொம்பவே காய வச்சிட்டிங்க அப்படின்னா நல்ல பாத்திரத்தோடு ஒட்டிக்கும். ஸோ அந்த லெவல் போகாமல் ஓரளவுக்கு இந்த மாதிரி நல்ல பிசு பிசுப்பாக இருக்கிற அந்த லெவல்லே நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இதுதான் நம்மளுடைய கிரே ஹேர் டச்சப். இதை வந்து நம்ம இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு சுத்தமான கிளாஸ் பாட்டிலில் போட்டு ஸ்டோர் பண்ணிப்போம். ஸோ இந்த மாதிரி ஒரு கிளாஸ் பாட்டிலில் நீங்கள் வந்து இதை வந்து ஃபில் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா இதை வந்து ஒரு மாதம் வரைக்கும் நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு ஸ்டோர் பண்ணி பயன்படுத்த முடியும். ஸோ நமக்கு கிடச்சிருக்கக்கூடிய இந்த டச்சப் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே கம்மியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு நீங்கள் ஃபீல் பண்ணலாம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இது ரொம்பவே கான்சன்ட்ரேட்டடாக இருக்குது. இதை நீங்கள் இப்படியே பயன்படுத்தக்கூடாது, இதை நீங்கள் டைல்யூட் பண்ணி தான் பயன்படுத்தணும். இதிலேருந்து நீங்கள் கொஞ்சோண்டு எடுத்து டைல்யூட் பண்ணாலே நிறைய ஏரியாஸ் வந்து நீங்கள் கவர் பண்ண முடியும். ஸோ இதை டைல்யூட் பண்ணுறதுக்கு நம்ம வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஆலோவேரா ஜெல் எடுத்துக்கலாம். அது கூடவே கொஞ்சோண்டு இந்த டச்சப் நம்ம ஆட் பண்ணிப்போம். ரொம்பவே கம்மியாக தான் நான் சேர்த்துருக்கேன். ஸோ அதை வந்து நல்லா நம்ம ஆலோவேரா ஜெல் கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க.
நல்லா மிக்ஸ் ஆன பிறகு நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா நல்லா கருமையாக இருக்கும். பட் மை மாதிரி ரொம்பவே டார்க்காக இருக்காது, ரொம்பவே லைட்டாக தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி பர்பஸ்க்கு மட்டும் நான் வந்து கடையிலேருந்து ஆலோவேரா ஜெல் வாங்கிக்கிறது. நான் யூஸ் பண்ணுற ஆலோவேரா ஜெல் இது தான். ஸோ நாம் இன்றைக்கி ப்ரிப்பேர் பண்ண க்ரே ஹேர் டச்சப்பை வந்து இந்த பாட்டிலில் நான் ஸ்டோர் பண்ணிக்கிட்டேன். ஸோ இந்த டச்சப் பாட்டிலும் அண்ட் ஆலோவேரா ஜெல்லும் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் சூப்பராக உங்கள் ஹேரை வந்து கம்ப்ளீட்டாக க்ரே ஹேர்ஸ் எல்லாமே நீங்கள் கவர் பண்ணிட முடியும். நாம் இன்றைக்கி ரெடி பண்ண இந்த க்ரே ஹேர் டச்சப் நம்ம கூந்தலில் ஒட்டவே ஒட்டாது அப்படின்றதுக்காக, அதை ப்ரூவ் பண்ணுறதுக்காக இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா லைவாக நான் உங்களுக்கு ஒரு டெமோவே காமிக்க போகிறேன். ஏற்கனவே உங்கள் கூட ஷேர் பண்ணியிருந்தேன் தேங்காவுடைய ஓடு இருக்கு இல்லைங்களா, ஸோ அந்த ஓட்டை பயன்படுத்தி நம்ம வந்து ஒரு டச்சப் பண்ணியிருந்தோம். ஸோ ஒரு ஃபியூ வீடியோஸ் முன்னாடி போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த டச்சப் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. டச்சப் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து மேக்ஸிமம் வந்து உங்களுக்கு மை மாதிரி கண்டிப்பாக கிடையாது. மை வந்து ரொம்பவே திட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இது அந்த மாதிரி இல்லை. ஸோ நல்லா உங்களுக்கு வந்து கவரேஜ் நல்லா கிடைக்குது. அண்டு ரொம்பவே முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கையிலலாம் ஒட்டுறது கிடையாது. பட் ஆனாலும் லைட்டாக ஒட்டுது. ஸோ கம்ப்ளீட்டாக ஒட்டவே இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது. ஸோ லைட்டாக ஒட்டும். இன்றைக்கி நம்ம செஞ்ச வாழைப்பூ அண்டு மருதாணியோடைய அந்த டச்சப் வந்து பார்த்திங்கன்னா இதுதான். ஸோ இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த டச்சப்பை கம்பேர் பண்ணும்போது கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இது வந்து ஒட்டுறத்தன்மை ரொம்ப கம்மி, ஒட்டவே ஒட்டாது. ஸோ உங்களுக்கு வந்து இது ரொம்பவே அன்கம்ஃபர்டபுளாக எம்பாரசிங்கான சிச்சுவேஷன்ஸில் உங்களுக்கு தள்ளி விடவே விடாது. ஸோ இது வந்து ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். ஸோ அது வந்து எந்த அளவுக்கு வந்து சாதகமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு செக் பண்ணுறதுக்காக ஸோ இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா நான் ஏற்கனவே கூட ஷேர் பண்ணியிருந்தேன் தேங்காய் ஓடுடைய அந்த டச்சப் இருக்கு இல்லைங்களா, அது இந்த பக்கமும். அண்ட் இன்றைக்கி நம்ம ப்ரிப்பேர் பண்ண இந்த வாழைப்பூ மருதாணி டச்சப் வந்து பார்த்திங்கன்னா இந்த பக்கமும் வந்து உங்களுக்கு நான் வந்து அப்ளை பண்ணி காமிக்க போகிறேன். ஸோ எந்த அளவுக்கு ரிசல்ட்ஸ் வந்து ப்ராமிசிங்காக இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான். ஸோ இந்த பர்பஸை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா உங்கள்கிட்ட அவைலபிளாக இருக்கக்கூடிய ப்ரஷஸை வந்து நீங்கள் பயன்படுத்திக்கலாம். இப்போ வந்து என்னுடைய நரைமுடிகளை லைட்டாக பார்த்துடலாம். இந்த காதோர பகுதிகளில் வந்து கண்டிப்பாக நரைமுடி இருக்குது. ஸோ நான் என்ன பண்ணிட்டேன்னா ப்ராமினெண்ட்டாக இந்த இடம் மட்டும் நல்லா வர தெரிகிற மாதிரி கொஞ்சம் முடியை வந்து நான் மேலே பின் பண்ணிக்கிட்டேன். ஸோ இந்த இடங்களுக்கு வந்து நம்ம அப்ளை பண்ணி பார்ப்போம். ஸோ எந்த அளவுக்கு நம்மளுக்கு வந்து ஒட்டாமல் இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நான் ஏற்கனவே கூட ஷேர் பண்ணிக்கிட்டேன் கோகோனட் ஷெல் ஹேர் டச்சப் தான் நம்ம பண்ண போகிறோம். ஸோ அது இந்த பக்கம் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ பாருங்க நான் கொஞ்சோண்டு எடுத்திருக்கேன். ஸோ இந்த மாதிரி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி எடுத்துகிட்டு அப்ளை பண்ணிடுவோம். ஸோ இந்த பக்கம் நான் கம்ப்ளீட்டாக அப்ளை பண்ணிட்டேன். ஸோ ஓரளவுக்கு என்னோடய கிரேஸ் எல்லாம் இதில் வந்து கவர் ஆகிருக்கு. ஸோ அதே மாதிரி அதே சேம் ப்ரஷ்ஷை நான் பயன்படுத்தி இன்றைக்கி நம்ம ப்ரிப்பேர் பண்ண வாழைப்பூ அண்ட் மருதாணியுடைய டச்சப்பை இந்த பக்கம் நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அந்த டச்சப் பயன்படுத்துறதை விடையுமே இது கொஞ்சம் எளிமையாக இருக்கிற மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன். அது கொஞ்சம் உங்களுக்கு வந்து ரொம்ப துல்லியமாக அப்ளை பண்ண வேண்டியது இருக்குது. இது கொஞ்சம் லிக்விட் ஃபார்மில் இருக்கிறதுனால அப்ளை பண்ணுறது கொஞ்சம் எளிமையாக இருக்குது அதை விடையுமே. அண்ட் முக்கியமாக இன்னொரு முக்கிய கேள்வி இருக்குது இதில் என்னென்னா இது வந்து உங்களுக்கு வந்து எவ்வளோ நேரம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் இது எவ்வளோ நேரம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணுற வரைக்கும் இருக்கும். கண்டிப்பாக ஹேர் வாஷ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது போயிடும். ஸோ இது ஹேர் வாஷ் பண்ணாலும் இருக்குமா அப்படின்னா கண்டிப்பாக இருக்காது. அண்டு இது வந்து ஜஸ்ட்டு வந்து ஜஸ்ட் நம்ம வந்து நம்மளுடைய இதை வந்து எதையாவது பூசி ஒரு சாயம் பூசி மறைக்கிற மாதிரி தான். சரிங்களா? ஸோ இது வந்து அந்த டைமுக்கு மட்டும்தான் இருக்கும், அதுக்கப்புறம் இருக்காது. ஸோ நீங்கள் வெளியில் கிளம்புறீங்க அப்படின்னா ட்ரெஸ்ஸப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் தலை வாருவீங்க இல்லைங்களா, தலை வாரும்போது இது அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிட்டு அப்படியே கொஞ்சம் இது இன்றைக்கி நான் ஷேர் பண்ணது வந்து பார்த்திங்கன்னா நல்லா கொஞ்சம் காற்றாட நல்லா விட்டுட்டிங்க அப்படின்னா நல்லா காஞ்சிரும். ஸோ ரொம்ப உங்களுக்கு வந்து டிஸ்டர்பிங்காக இருக்காது. ஸோ டக்குன்னு வந்து உங்களுக்கு காஞ்சிரும். அண்டு அடுத்த விஷயம் வந்து பார்த்திங்கன்னா வேர்த்து ஊற்றுச்சுன்னா இது வந்து கருப்பாக வருமா அப்படின்னா அந்த அளவுக்கு வராது. ஓரளவுக்கு நீங்கள் மேனேஜ் பண்ணுற அளவுக்கு இருக்கும். கண்டிப்பாக வரவே வராதுன்னு நான் சொல்ல மாட்டேன். கண்டிப்பாக கொஞ்சம் லைட்டாக வரலாம். பட் ஆனால் ரொம்பவே கரிகரியாக அப்படி வந்து ஒழுகுமா அப்படின்னா இல்லை, ஒழுகாது.
ஸோ ஆல்ரெடி உங்களுக்கு மேக்ஸிமம் வந்து காஞ்சிருது இல்லைங்களா. மேக்ஸிமம் உங்கள் ஸ்கேல்பில் வந்து டைரெக்டாக அதை அப்ளை பண்ணாமல் முடி மேலே மட்டுமே அப்ளை பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ வேறு வரும் போகுது உங்களுக்கு வந்து ரொம்பவே கறிக்கறியாக வரக்கூடிய வாய்ப்புகள் இல்லை. அப்படியே வந்தாலும் நீங்கள் வைப் பண்ணிங்க அப்படின்னா இது ரொம்பவே ஒரு பெரிய கரையாகவோ உங்களுக்கு ஒரு டிஸ்டர்பிங் ஃபேக்டராகவோ கண்டிப்பாக இருக்காது. உங்களால் மேனேஜ் பண்ண முடிகிற அளவுக்கு தான் இருக்கும். உங்களை எம்பாரசிங் சுச்சுவேஷன்ஸில் கண்டிப்பாக விடாது. இந்த பக்கமும் சரி இந்த பக்கமும் சரி ஓரளவுக்கு என்னுடைய கிரேஸை கவர் பண்ணியாச்சு. ஸோ இதை வந்து நான் லைட்டாக வந்து இன்னும் கோம் பண்ணிக்க போகிறேன். அப்போ தான் நம்ம வந்து நம்மளுடைய டச்சப் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா எல்லாமே சேர்ந்து ஒன்றா நம்மளுக்கு வந்து மெர்ஜாய் கிடைக்கும். அண்ட் அதே மாதிரி இந்த பக்கமும் நான் கோம் பண்ணி விட்டுக்கிறேன். வந்து கொஞ்சம் வெட்டாக இருந்ததுனால கொஞ்சம் காயட்டும். கொஞ்சம் நேரம் ஒரு 10 மினிட்ஸ் காஞ்சிரும். 10 மினிட்ஸ்க்குள்ளே காஞ்சிரும். ஸோ அதுக்கப்புறமா டச்சப் வந்து இங்கே ஒட்டலையான்னு சொல்லிட்டு பார்த்துருவோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட டச்சப் அப்ளை பண்ணி ஒரு 10-15 மினிட்ஸ் கிட்ட ஆயிடுச்சு. ஸோ நம்ம இப்போது இன்றைக்கி ப்ரிப்பேர் பண்ண அந்த வாழைப்பூ அண்ட் மருதாணி டச்சப் வந்து நம்மளுக்கு கையில் ஒட்டுதா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒட்டவே இல்லை. ஸோ இதை வந்து நான் வந்து ஜஸ்ட் ஒரு டிஷ்யூ யூஸ் பண்ணி காமிக்கலான்னு நினைக்கிறேன். பார்த்தீங்கன்னா நான் நல்லா ஒத்தி தான் எடுக்கிறேன். ஸோ உங்களுக்கு தெரியும். ஸோ பார்த்திங்கன்னா எந்த கரையுமே இல்லை, பாருங்கள், எந்த கரையுமே கிடையாது, எந்த லேயரும் இல்லை, ஒட்டலை. ஸோ இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஏற்கனவே ப்ரிப்பேர் பண்ண இந்த தேங்காய் மூடியுடைய டச்சப் இந்த பக்கம் இல்லைங்களா. ஸோ அதையுமே இந்த டிஷ்யூவில் நான் அப்ளை பண்ணி காமிக்கிறேன். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கிடையாது, லைட்டாக மைல்டாக நீங்கள் பார்க்கலாம், தெரியும்னு நினைக்கிறேன், தெரியுது இல்லைங்களா. ஸோ இந்த ரொம்ப கிடையாது, இதுவே மையாக இருந்ததுன்னு வைங்களேன் ரொம்ப டார்க்காக விழும், அது உங்களுக்கே தெரியும். ஸோ இந்த கோகோனட் ஷெல் நம்ம பயன்படுத்தி யூஸ் பண்ண டச்சப்புமே சூப்பரான ஒரு டச்சப் தான். ஸோ மேக்ஸிமம் ரெண்டுத்துலேயுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல ரிசல்ட்ஸ் தான் இருக்குது. ஸோ நல்லா உங்களுக்கு க்ரே ஹேருமே கவர் பண்ணியிருக்கு. கம்ப்ளீட் க்ரே கவரேஜ் அப்படின்னா கம்ப்ளீட்டாக கவரேஜ் தான், அங்கங்கே ஒன்று லைட்டாக தெரிய தானே செய்யும், அதுதானே நேச்சுரல். ஸோ அது கண்டிப்பாக இருக்கும். பட் ஆனால் ஓரளவுக்கு நல்லாவே ஒரு 95% வந்து உங்களுக்கு கம்ப்ளீட்டாக க்ரே ஹேர் வந்து நல்ல கவராகி கிடைக்கும். கொஞ்சம் ஒரு 2 நிறைய முடி தெரியறதுனால தவறு ஒன்றும் கிடையாது. தேங்காயுடைய அந்த மூடியை பயன்படுத்தி பண்ண டச்சப் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வெளியிலே வச்சுக்கலாம், பிரச்சனை ஒன்றுமே கிடையாது, அது ரொம்ப நாளைக்கு இருக்கும். பட் இந்த வாழைப்பூ டச்சப் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து நம்ம வந்து நிறைய ரா இன்க்ரீடியன்ஸ் வந்து நிறைய சேர்த்துருக்கோம். ஸோ ராவான இன்க்ரீடியன்ஸ் வந்து நம்ம சேர்த்துருக்கிறதுனால ஸோ இது 1 மந்த் வரைக்கும் நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணுற மாதிரி இருக்கும், அவ்வளோதான். ஸோ இதை நீங்கள் எப்பப்போ வேணுமோ அப்போ கொஞ்சோண்டு எடுத்து ஆலோவேரா ஜெல் அதில் மிக்ஸ் பண்ணி நல்லா கலந்துட்டு அப்ளை பண்ணிட்டிங்கன்னா ரெடி டு கோ. ஸோ உங்களுக்கு வந்து உங்களுடைய க்ரே ஹேர் எல்லாம் கம்ப்ளீட்டாக கவர் ஆயிரும் இன் அ நேச்சுரல் வே, சரிங்களா. ஸோ இதை கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி உங்களுடைய ஃபீட்பேக்ஸ் எல்லாம் கண்டிப்பாக என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க, சரிங்களா. இன்றைக்கி நான் ஷேர் பண்ண இந்த விவரங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ண மறக்காதீங்க. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட கண்டிப்பாக ஷேர் பண்ணிக்கிங்க. அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவோடு உங்களை நான் சந்திக்கிற வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சோஃபியா. பாய். எப்பொழுதும் சந்தோஷமாக சிரிச்சுக்கிட்டே இருங்க. இப்போ பாய்.